Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 14 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக நம்மளோட சேனல்ல நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா weight lossக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு அடுத்து இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஹாய் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வனிதா சிஸ்டர் சென்னையில இருந்து சொல்லியிருந்தாங்க. ஹாய் வனிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் சண்முக பிரியா சிஸ்டர் ஹாய் சொல்லுங்க. சண்முக பிரியா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? இன்னொரு நேம் விழுப்புரத்துல இருந்து அஷிதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அஷிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்களோட பேர்லாம் கரெக்டா நான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் லெட்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், வேற மாதிரி ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அதனால. அதுக்கப்புறம் சாந்தி சிஸ்டர், ஹாய் சாந்தி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க எல்லாம் தொடர்ந்து வேற நேம்ல உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், ஆனா உங்களோட பேர் இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹாய் சரண்யா சிஸ்டர், பாண்டிச்சேரியில இருந்து. மறக்காம ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லயும் பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் அக்கா நான் இன்னைக்கு இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. வெரி சூப்பர்ப்பா, நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்க சொல்லுங்க. நிறைய பேருக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். அதுக்கப்புறம் அன்னக்குடி சிஸ்டர், அன்னக்குடி சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிஸ்டர் இப்போ இனிமேலாம் பாத்தீங்கன்னா அப்புறம் ஹாய் சொல்றதுக்கே நீங்க ஒரு தனியா வீடியோ போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அப்படியே என்னையும் சொல்லிருங்க, அன்னக்குடி சிஸ்டர், அன்னக்குடி என்னோட பேர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை பார்த்தாலே சிரிப்பு வந்துருச்சு. எங்க வீட்டுக்கார்த்தையே காமிச்சிட்டு இருந்தேன் நானு. சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டே காமிச்சேன். ஹாய் அன்னக்குடி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆனா அந்த டைமிங்ல போட்டீங்க பாருங்க, ஒரு காமெடி செம்ம, எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. உண்மையாலே அதெல்லாம் ஏன்னா ஆட்கள் அடுத்தடுத்து அதிகரிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு பெரிய ஃபேமிலி ஆயிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அன்புக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனிதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் புவனா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஹாய் புவனா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க உங்களோட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் எனக்கு வெயிட் லாஸ்க்காக ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா டெய்லி வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ நீங்க அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே நீங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நான் அவ்வளோ டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம அதெல்லாமே பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்காசில இருந்து சுரண்டை, அதுல இருந்து விமலா சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஹாய் விமலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாம் எங்க ஊர் சைடு, அவங்க எல்லாமே தென்காசி இதெல்லாமே எங்க ஊர் தாண்டி, எப்படின்னா சிவகங்கை மதுரை இதெல்லாமே தாண்டி அங்கிட்டு வரும் அதெல்லாமே. அதுக்கப்புறம் கொல்லங்குடியில இருந்து நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க பேர் பாத்தீங்கன்னா கௌரியா. நான் நேம் கௌசல்யான்னு மாத்தி சொல்லிட்டேன் போல இருக்கு, சாரி சிஸ்டர். ஹாய் கௌரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாருமே ஹாய் சொன்னவங்களுக்குலாம் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் அது போக நிறைய நம்ம ஊர் சைடு இருந்து நிறைய ஊர்ல இருந்து பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஊர், என்ன எல்லாரும் சொல்றீங்க சிஸ்டர் உங்களை பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எல்லாம் பாக்குறேன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நமக்கு கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, நீங்களாவது என்ன வீடியோஸ்லயாவது பாக்குறீங்க, உங்களை எல்லாம் நான் சுத்தமா பாக்கல இல்லையா? உங்களாத்தையும் பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. சோ நான் இன்கேஸ் நான் அப்படி வர்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு, இப்ப தமிழ்நாட்டுக்கு நாங்க அக்டோபர்ல ஐ திங்க் வருவோம்னு நினைக்கிறேன். சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலயோ இல்ல யூடியூப்ல அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லயோ எதையாவது ஒண்ணு ஷேர் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி டைம் கிடைச்சிட்டா கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது உங்க எல்லாரையுமே பாக்கணும்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, நல்லா வெந்து ஊத்துது, பயங்கர வெயில். இப்ப இத்தனைக்கும் நான் 5:30 மணி போலதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்பயே இன்னும் நல்ல வெயிலா இருக்கு. காலைல சரியான மழை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெயில். இங்க பாருங்க வெந்து ஊத்துது.
ஞாயிற்றுக்கிழமை வேற இல்லையா, சோ அதனால பிள்ளைங்க எல்லாரும் அவங்க வந்து பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இன்னைக்கும் கூட கொஞ்சம் அப்பப்போ ஒர்க் ஃப்ரம் மாதிரி வீட்டுல இருந்தும் சில இதெல்லாம் வந்து முடிச்சு வைப்பாங்க. சோ அதனால பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது இல்லையா, அதனாலதான் இது வந்து பேசிட்டு இருக்கேன். செம்ம வெக்கையா வந்து இருக்குது, தாங்க முடியல. என்ன பண்றது, ரொம்ப இவ்வளவு நேரம் நான் அதான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி கொஞ்சம் கிளைமேட் வந்து நம்ம நினைக்கும் போதெல்லாம் டக்குன்னு மழை பெய்யுது, டக்குன்னு வந்து வெயில் வருதுங்க. இப்ப என்னன்னு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் தூக்கமே வரமாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்ட்டு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ளோல நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்றோம், நம்மளுக்கு போதுமான அளவுக்கு சாப்பிட்றோம். பட் வந்து நமக்கு நம்மளோட மூளைக்கு என்ன தோணும், நம்ம பத்தாம சாப்பிட்றோமோ அப்படின்ற மாதிரியே ஒரு இதுல இருப்போம் நம்ம. ஆனா நம்ம வந்து நமக்கு தேவையான ஆகாரம், நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நம்ம கரெக்டா தான் எடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னன்னா, நமக்கு வந்து அந்த மாதிரி பாடி டயர்ட் ஆகுறது, தூக்கம் வராம இருக்கிறது, இந்த மாதிரிலாம் ஆகும். அதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன், நல்லா வந்து வாக்கிங் போறோம் இல்லையா, அதுதான். அந்த வாக்கிங் நீங்க காலைல போறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. நைட்ல சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் நேரம் சென்று வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கிங் 1 மணி நேரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க போனீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பரா தூக்கம் வரும். நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸ்ல எல்லாமே இதைதான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா வந்து தூக்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுறது ரொம்பவே வந்து ஸ்லோவா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து ஒரு ஹெல்தியான வேங்க. ஒரு சிலர்லாம் சொல்லலாம் ஒரே நல்ல 1 கிலோ 2 கிலோ 10 கிலோ வந்து வாரத்திலே குறைக்கலான்றதெல்லாம் ஈஸியா சொல்லிடலாங்க. அது எத்தனை நோயை இழுத்துட்டு வரும்னு நமக்கு சொல்ல முடியாது, நம்ம பாடி எவ்வளவு வீக் ஆகும்ன்றத சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஹெல்தியான வே. ஸ்லோவா பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முறையா இருக்கும், சரிங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஹெல்தியா இருக்கும். சோ அதுதான் நமக்கு வந்து முக்கியம். அது போக நான் வந்து சின்னதா கொஞ்சமா ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஸ்வீட் ஏதோ சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கொலாப்ஸ் நீங்க அந்த இடத்துல பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ் வந்து கம்மியா இருக்கலாம். சோ அதெல்லாமே நீங்க வந்து கரெக்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா கலோரிஸ் ஓவரா அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து வாக்கிங் நல்லா போனாலும் சில அப்புறம் பேர்ன் பண்றதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்க வாக்கிங் போற மாதிரி ஆயிடும். சோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கான ரிசல்ட் இருக்கும். ஒரு சில நேரம் ஸ்லோவா இருந்தா கூட நம்ம வந்து ஹெல்தியா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்ல வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும், சரி, நம்பர்ல தெரியலாட்டினா கூட இன்ச்சஸ்ல வந்து தெரியும். சோ அதனால கிவ் அப் பண்ணாதீங்க, அததான் வந்து எப்பவுமே சொல்றது. அப்புறம் நல்லா வெந்து ஊத்திட்டு இருக்கு, அதான் தொடச்சிட்டே இருக்கிறேன் சிஸ்டர்ஸ். பிளாக் காஃபி வந்து கண்டிப்பா குடிக்கணுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிளாக் காஃபி கண்டிப்பா குடிக்கணும்னு நான் சொல்லல, எனக்கு இது வந்து கண்டிப்பா இது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி, சரிங்களா? சீரக தண்ணி இருக்கு, இஞ்சி போட்ட தண்ணி இருக்கு, பிளாக் டீ, பிளாக் காஃபி, அப்புறம் இது கிரீன் டீ, இந்த துளசி எல்லாம் கொதிக்க வச்சுப்பா எல்லாமே காட்டிட்டு இருக்கீங்களே. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எது தோதுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்க இது பிளாக் காஃபி தான் குடிக்கணும்னு நான் வந்து சொல்லல, அதுலயே அதுவும் நீங்க வந்து குடிக்கலாம், சரிங்களா? அதனாலதான் நான் வந்து ஷேர் பண்றேன், சரிங்களா? அப்புறம் ரெகுலரா வந்து சப்பாத்தி எடுத்துக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. டெய்லி எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க, தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா ஏதாவது ஒரு வேளை எடுத்துக்கோங்க. மதியம் எடுத்துக்கிட்டா 2 சப்பாத்தி, நைட்டோ காலைல எடுத்துக்கிட்டா 1 சப்பாத்தி, அது கூட நிறைய வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு அவிச்ச முட்டை வச்சு சாப்பிடுறது, இல்லைன்னா ஒரு ஆம்லெட், அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சில டைம் சப்பாத்தியே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு போற இருக்குன்னா சப்பாத்தியை கட் பண்ணி நம்ம ஒரு நூடுல்ஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, எக்லாம் சேர்த்து, அதாவது கொத்து பரோட்டா மாதிரி நம்ம வந்து கொத்து சப்பாத்தி பண்ணி அந்த மாதிரி டைவர்ட் பண்ணிக்கணும். ஆனா கொஞ்சம் குவான்டிட்டி வந்து கரெக்டா பார்த்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுதான் நமக்கு வந்து முக்கியம். ஓவரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லை. சப்பாத்தியுமே ஒரு அளவு தான், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து வெண்பூசணி ஜூஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லது. நீங்க வந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல வந்து குடிக்கலாம். எப்படின்னா நார்மலா வெண்பூசணிய தோல் சீவிட்டு ஜூஸ் அந்த பீஸை போட்டு வெறும் ஜூஸ் அடிச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்க போறோம், அவ்வளவுதான். அது ரொம்ப ரொம்ப உங்க தொப்பைக்கெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல நிறைய பேர், அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை வந்து குடிங்க. வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. டெய்லியும் கூட எடுக்க வேணாம், வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி, வாரத்துல 3 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், தொப்பை குறைறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் விஷயம். ஏன்னா அது ஒரு நீர் சத்து நிறைந்தது இல்லையா. அதே மாதிரி சுரைக்காயை நீங்க வந்து பண்ணி ஜூஸ் பண்ணி குடிக்கலாம், வெள்ளரிக்காய் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து குடிச்சுக்கோங்க. அப்போ சரியா வெந்து ஊத்துது. நேத்து வந்து பச்சைப்பயிர் தோசை வந்து ரெசிபி போட்டிருந்தேன் இல்லையா, அந்த பச்சைப்பயிர் தோசை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் ஹை புரோட்டீன் பா. அது வந்து நிறைய ஒரு சிஸ்டர் கேட்டீங்க உளுந்து சேர்க்க வேணாமா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. உளுந்து சேர்த்து பண்றது அது வேற மாதிரி, இது வந்து சிம்பிளா அந்த பச்சைப்பயிர் மட்டும் பண்றது. இதை வந்து பண்ணி பாருங்க, சிம்பிளாவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா? செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். நம்ம நார்மல் தோசை ஒரு 5-6 சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க, இது 2 சாப்பிட்டாலுமே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ஒரு டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்க. அதுல வந்து நல்லா ஒரு இந்த தோசை ஊத்திட்டு கேரட்டை
துருவி போடுறது, இல்ல ஏதோ ஒரு காய்கறி வந்து துருவி போட்டு வெஜிடபிள் தோசை மாதிரியும் பண்ணலாம். இல்லாட்டினா நீங்க ஒரு முட்டை தோசை மாதிரி கூட முட்டையை உடைச்சு ஊத்தி அதுக்கு மேல கொஞ்சம் பொடி தூவி அந்த மாதிரி தோசை கூட பண்ணிக்கலாம். சரிங்களா, இதே தோசையில. சோ நம்மளோடதுதான் உளுந்து சேர்க்காதது, இது சேர்த்தும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் வந்து அடுத்தடுத்ததுல எப்ப என்னால முடியுமோ அப்ப வந்து ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் ரவை வந்து டெய்லி சேர்த்துக்கலாமா சிஸ்டர், சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். கண்டிப்பா. ஆனா ஏதாவது ஒரு வேலைக்கு நான் வந்து பாத்திருப்பீங்க, ரவை களி எடுத்துக்கிறேன்னா அந்த டயத்துல வந்து நான் ரவை தோசையோ எடுத்துக்க மாட்டேன், ரவை உப்புமா அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன். ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்க வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா, கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவல் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர்? அவல் வந்து சாப்பிடலாம். அது வந்து பாலிஸ்ட் பண்ணாத ஃபைபர் கண்டென்ட் அதிகமா உள்ளதுதான். சோ அதனால அவல் வந்து எடுத்துக்கலாம். வெள்ளை அவலும் எடுத்துக்கலாம். இன்னும் சிகப்பு அவல் இருந்தா இன்னும் பெஸ்ட் தான், ரொம்ப நல்லதுதான். அவல் ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்ல ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அவல்ல வந்து உப்புமா எப்படி பண்றது, நார்மலா அவல்ல வந்து சோக் பண்ணிட்டு எப்படி சாப்பிடுறது, அது எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு நீங்க எல்லா வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்க, நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணணும் இல்லையா? சோ அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்றேன். ரிப்பீட்டடா வந்து பண்ண முடியாது. ஓரளவுக்கு நீங்க எல்லா வீடியோஸையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஐடியா கிடைச்சிரும். என்ன காலத்துக்கும் நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்றதுக்கு உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆயிடும். சரிங்களா. அதுக்கப்புறம் அக்கா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து ஃபங்க்ஷன்க்கா, அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வடை அது இதுன்னு கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், அதனால வந்து வெயிட் வந்து கெயின் ஆயிடுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்கேஸ் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் வருது, அன்னைக்கும் நம்ம டயட் இருந்து நம்ம மைண்டை வந்து கெடுத்துக்க வேணாம். அன்னைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. அப்படி எப்படின்னா இப்ப இந்த மாதிரி வடை இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுறீங்க அப்படின்னா, ஒரு பிரியாணியோ ஏதோ ஒண்ணு சாப்பிடுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஸ்வீட் வந்து சேர்க்காதீங்க. இப்ப ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குன்னா அந்த போர்ஷனை வந்து சேர்க்காதீங்க. அந்த மாதிரி மொத்தமா எல்லாத்தையுமே சாப்பிடாம கொஞ்சம் பிரிச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டேவை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு விட்டுறணும். அடுத்த நாள் நம்மளோட ரெகுலரா நம்மளோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிடணும். அப்பதான் நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ரெகுலரா இதே பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது. சோ அதனால கிவ் அப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு டேஸை வந்து அன்னைக்குன்னு என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரி பிரிச்சு வந்து சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ரெகுலரா உங்களோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, அப்பதான் நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் பனானா சாப்பிடலாமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நார்மல் வாழைப்பழம் வந்து எதுவுமே சேர்க்க வேணாம். ஆனா அந்த செவ்வாழையில வந்து கொஞ்சம் ஃபைபர் வந்து அதிகமா இருக்கு. சோ அதனால நீங்க சாப்பிடலாம். ஆனா அந்த ஒரு பழம் வந்து எடுத்துக்கிட்டாலும் அது வந்து பிரேக்ஃபாஸ்டாவோ ஏதோ ஒரு சாப்பாட்டுல ஒரு பகுதியா தான் எடுத்துக்கணுமே தவிர அதை ஸ்நாக்ஸா வந்து எடுத்துக்காதீங்க. அதுதான் வந்து சொல்ல வரேன். கலோரிஸ் வந்து அதிகமாயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து மேக்சிமம் மத்த பனானா எல்லாம் வெயிட் வந்து கெயின் ஆகுறதுக்கு தான் யூஸ் ஆகும். சோ அதனால செவ்வாழை சாப்பிடறா இருந்தா சாப்பிடுங்க. அதுவும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல ஏதோ ஒரு போர்ஷனா தான் எடுத்துக்கோங்க தவிர தனியா ஸ்நாக்ஸா வந்து எடுக்காதீங்க. வெயிட் வந்து எனக்கு வந்து இவ்வளவு குறைஞ்சிருக்கு சிஸ்டர், அவ்வளவு குறைஞ்சிருக்கு, எனக்கு 2 கிலோ குறைஞ்சிருக்கு, 3 கிலோ குறைஞ்சிருக்குன்னு இன்னைக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸுங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யறோம், அதுல வந்து நிறைய பேர் ரிசல்ட் சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு Q&A வீடியோ போட்டிருக்கும் போது கூட நீங்க வந்து என்ன சிஸ்டர் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டீச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர் அதுல கூட சொல்லியிருந்தீங்க, இப்ப நீங்க பண்றது கூட ஒரு டீச்சிங் தான். இவ்வளவு பெரிய ஒரு சோசியல் மீடியால எவ்வளவு பேருக்கு வெயிட் லாஸ்ன்னா என்னன்றத வந்து டீச் பண்ணிட்டு இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் எனக்கே கிளிக்காது. அப்போ நம்ம நினைச்ச விஷயம் ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்கே அப்பதான் வந்து கிளிக் ஆச்சு. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ நிறைய பேர் இந்த மாதிரி ரிசல்ட் எடுத்துட்டேன்னு சொல்றீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வாசிங்க. நம்மளோட எல்லாமே நெகட்டிவே இருக்காது, பாசிட்டிவா தான் இருக்கும். எல்லாமே படிங்க. அதுல வந்து நிறைய பேர் அவங்க ரிசல்ட் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனலா இருக்கும். சரிங்களா, அதுதான் வந்து சொல்றேன். சோ அதை நல்லாவே பாருங்க. நீங்களும் எவ்வளவு குறைச்சிருக்கீங்களோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு அது வந்து மோட்டிவேஷனலா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் மிஷின் வந்து என்கிட்ட இல்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெயிட் மிஷின் இல்ல, அப்புறம் எப்படி சிஸ்டர் நான் வந்து வெயிட்டை வந்து கண்டுபிடிக்கிறது, நான் எப்படி லாஸ் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இன்கேஸ் எங்கேயாவது ஒரு நாள் நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா அங்க வந்து வெயிட் வந்து செக் பண்ணலாம். எங்கேயாவது ஒரு மிஷின்ல இல்லைன்னா அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா நம்ம ஒரு ட்ரெஸ்ல வந்து வித்தியாசம் தெரியும், நம்மளோட பாடியில வந்து வித்தியாசம் தெரியும் நம்மளுக்கே. சோ அந்த மாதிரிதான் வந்து கண்டுபிடிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து வெயிட் மிஷின் வாங்கிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். காலையில நீங்க ஒரு வெயிட் வந்து செக் பண்றீங்கன்னா
ஒரு 10 கிராமோ 100 கிராமோ ஏதோ ஒண்ணு கம்மியாகுதுன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தான் பெஸ்ட் மோட்டிவேஷன். ஸோ அதனால சொல்றேன், நீங்க அதனால மிஷின் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்கேஸ் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும், இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கும், இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ட்ரெஸ் ஏதாவது டைட்டா இருந்த ட்ரெஸ் இப்போ திருப்பி போட்டு பாருங்க, அதுல வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்லயுமே நல்லாவே தெரியும். இல்ல ஒரு சில போட்டோஸை வந்து ஒரே ட்ரெஸ்ல உள்ள போட்டோஸை வந்து எடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாஸ் தான், அப்படித்தான் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? அவ்வளவுதான். ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஓரளவுக்கு. சோ இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். இப்போ ஒரு 5:30 மணிக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வர கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் நாளைக்கு வீடியோல தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, ஓரளவுக்கு சொல்லியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். சோ நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சிஸ்டர் இவ்வளவு குறைஞ்சிருச்சு சிஸ்டர், ஹாப்பியா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அதை விட ஹாப்பியா இருக்கு. உங்களோட செல்ஃப் ஹாப்பி, ஒவ்வொருத்தரும் ஹாப்பி, உங்களோட எல்லா ஹாப்பியும் எனக்கு சேர்ந்து பெரிய ஹாப்பியா எனக்கு வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட வெயிட் லாஸ் வந்து பண்ணுங்க. நம்ம வந்து யாருக்குமே தலைச்சவங்க இல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால பண்ண முடியாது எதுவுமே இல்ல. அதை வந்து பண்ணி காட்டுறோம். சரிங்களா? எல்லாருமே பண்ணிட்டு ரிசல்ட் எல்லாமே சொல்லுங்க. சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்றோம். வாங்க நம்ம இன்னைக்கு டேல என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா? மறக்காம லைக் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா டேவை வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாவே டே வந்து போயிட்டு இருந்தது. காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 58.15. சூப்பர். இல்லை எனக்கு வந்து மெயின்டைன் ஆனாலே போதும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க இல்லையா, சிஸ்டர் இது போதும் அப்படின்னு சொன்னால ஓகே நம்ம வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்கலாம். ஆனா நான் காமிக்கிற ஃபுட் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும். நீங்க வந்து ரெகுலரா வந்து பண்ணும். 2 நாள் பண்றது 2 நாள் விடுறதுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுத்துட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெமன் கிராஸ் இருக்கு இல்லையா, அது துளசி எல்லாம் போட்டு ஒரு பிளாக் டீ தான் வந்து பண்ண போறேன். இதை வந்து கிரீன் டீன்னு கூட சொல்லலாம், வீட்டுல எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. இந்த லெமன் கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் மனமா வந்து இருக்கும். இந்த மாதிரி புல்லு மாதிரி தான் வந்து இருக்கும். இன்கேஸ் பக்கத்துல எல்லாம் கிடைச்சி இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சுகர் எல்லா பிரச்சனைகளுக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி கூட. சரிங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு துளசியும் அதையும் நல்லா பித்து வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணியில வந்து கொஞ்சமா டீ தூள் போட்டு கொதிக்க விட்டுக்கிறேன். அவ்வளவுதான். அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிட வேண்டியதான். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் போட்டதுனால 2 பேருக்கும் ஷேர் பண்ணி ஊத்திட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நார்மலா நம்ம பிளாக் டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த துளசியோட அந்த லெமன் கிராஸ் மனமா இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பா கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு கிரீன் டீயும் வந்து விற்கிறாங்க, அந்த மாதிரி கூட நீங்க வந்து வாங்கி குடிச்சுக்கோங்க ரெடிமேடா கூட. அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா, நேத்து அரைச்சோல பச்சைப்பயிர் தோசை, அதுதான் வந்து மாவு வந்து மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதை தான் வந்து இன்னைக்கு வந்து பண்ண போறோம். நார்மலா பச்சை பயிரை ஊற வச்சு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இஞ்சி, சீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து அரைச்சோம் இல்லையா, இது வந்து நேத்து வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வந்து பாருங்க. இந்த தோசையை வந்து ஊத்திட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கேரட்டை வந்து துருவி சேர்த்துக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரியும் சாப்பிடும்போது நல்லா வந்து ஒரு இன்னும் ஃபைபரும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது வந்து புரோட்டீன் ரிச் இல்லையா, அதுல வந்து ஃபைபரும் ஆட் ஆன மாதிரி இருக்கும். திருப்பி போடையில பாருங்களேன், ஒரு கையில கேமரா வச்சிருக்கோம், ஒரு சைடா ஓடிடுச்சு. நல்லா வந்துருச்சு பாருங்க. இப்போ சூப்பரா வந்து வரும் இந்த தோசை வந்து. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தோசைகளை யாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கேரட் தோசை வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே ஒரு முட்டை வந்து ஊத்திருக்கேன். வெறும் முட்டை மட்டும் ஒரு வந்து ஊத்திருக்கேன். இதுக்கு மேல நீங்க இட்லி பொடி வேணும்னாலும் தூவிக்கலாம். இந்த மாதிரி டேஸ்டியா நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? நம்ம மாவுல அரிசியில அரைக்கிற தோசை இட்லி தான் வந்து டேஸ்ட் நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய விஷயம் ஹெல்தியாவும் வந்து இருக்குது. ஸோ இங்க பாருங்களேன், நல்லா வந்து முட்டை தோசையும் வந்து வெந்து எடுத்துட்டேன் பாருங்க. இது மாதிரிதான் இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டோம். தேங்காய் சட்னி தான், வரமிளகாய் சேர்த்து அரைச்சது. ஏன்னா இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும், தக்காளி சட்னியுமே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து ஒரு முட்டை போட்டு அந்த பச்சை பயிர் தோசை எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து அரிசி தோசைன்னா வச்சுக்கோங்க, 4-5 சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஃபில்லிங் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனா இது 2 சாப்பிட்டு பாருங்க, நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா முட்டை போட்டு பண்ணனால நான் ஒன்னே ஒண்ணுதான் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்கா இருந்தது.
அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு அம்மாச்சிக்கெல்லாம் வந்து கேரட் ஒன்று, அதுக்கப்புறம் முட்டை போட்டது ஒன்று, இதெல்லாம் வந்து வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னா காஃபி குடிப்பாங்க இல்லையா, அதனால காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்ல ஒரு மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இப்போதானடா குளிக்கிறேன், எதுக்குதான் என்னை குளிக்க விட்டுட்டு இந்த மழை வருதுன்னே தெரியலங்க. அதுக்கப்புறம் டிவியில நல்லா சாங்ஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். நல்லா வந்து அப்பதான் வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ட்டு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து தண்ணி வாங்குறதுக்கு போயிட்டு வந்தாரு. நல்லா மழை வரவும் அவரை பாருங்களேன் கீழே இருந்துட்டு நல்ல ஒரு ஆட்டம் போட்டாரு. அவர் பிள்ளைங்க நானும் வரேன் இறக்கி விட்டாச்சு. அவங்களும் கொஞ்ச நேரம் குளிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு நாள் நான் வந்து மலையில விடவே மாட்டேன். ஆனா எல்லாருமே வந்து விடுவாங்க. அது ஒண்ணும் அப்படி ஒன்றும் கெட்டதெல்லாம் கிடையாது. மழையில நனையறதும் ஒரு இதுதான். ஆனா நம்மளோட நினைப்பு மழையில நனைஞ்சா காய்ச்சல் வருதுன்னு நினைச்சிட்டு நம்ம வந்து விட மாட்டோம். ஆனா நல்ல ஒரு சாங் இந்த ஏப்ரல் மலை மேகமே அந்த சாங். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஒரே ஒரு ஊரிலே அந்த சாங்கும் அந்த சாங்கையும் நல்லா போட்டு விட்டுட்டு அவங்க ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கனக்குள்ளே நின்றுட்டு ஜஸ்ட் ஒரு என்ஜாய் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மட்டும் ஆடிட்டு இருந்தேன். அதுலயுமே கொஞ்சம் நல்லாவே நனைஞ்சிட்டேன். இந்த பாட்டு அது கேட்கறதுக்கு அதுக்கும் நல்ல ஒரு வைபா இருந்தது. சண்டேவை இந்த மாதிரி தான் நாங்க வந்து என்ஜாய் பண்ணோம். நல்ல காலைல தாங்க எண்ணெய்லாம் வச்சு ஹஸ்பண்ட்ட கையில எண்ணெய் கொடுத்து எனக்கு மசாஜ் கொஞ்சம் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு நல்லா பின்னிலாம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நனைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காய விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்களேன் மழை நின்றதுமே சரியான வெயில். என்ன கிளைமேட் வந்து இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்களேன். டக்குன்னு எப்படி மாறுதுன்னே தெரியல வெதரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயில் போட ஆரம்பிச்சிச்சு. துணியெல்லாம் மிஷின்ல போட்டு விட்டுலாம். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும்னு சொல்லிட்டு மிஷின்ல வந்து துணி எல்லாமே போட்டுட்டு வந்துட்டேன். அது பாட்டுக்கு ஆயிட்டு இருக்கும் இல்லையா, மற்ற வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி குடிக்கிறேன். வெயிட் லாஸ்க்கு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்குமே நமக்கு வந்து நல்லது. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 பாதாம், அதுக்கப்புறம் 2 பிஸ்தா வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த மாதிரி குவான்டிட்டி அவ்வளவுதான், 2 3 அவ்வளவுதான், அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. அதுவும் 2 நட்ஸ் எடுத்துக்கிறதுனால இவ்வளவுதான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து எல்லா நட்ஸ்லயும் எடுக்கிறீங்கன்னா ஒன்னு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மதியம் லஞ்ச்லாம் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணலங்க. வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டே நல்லா ரிலாக்ஸா தான் இருந்தேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வீட்லயே வந்து சாப்பாடு எல்லாமே செஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க ஆர்டர்ஸ் எடுத்து. ஸோ அவங்க வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க வெஜ் மீல்ஸும் சிக்கன் பிரியாணியும். டெல்லியில சாக்கேத்துன்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அவங்களோட வீடு. அங்க வீட்லயே சமைச்சு ஹோம்மேடா வந்து கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணி, அதுல ஒரு லெக் பீஸ், அதுக்கப்புறம் சிக்கன் 65 கொஞ்சம் ரைத்தா வச்சு நான் வந்து சாப்பிட்டேங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம். அதுவும் ஹோம்மேட் பிரியாணி ரொம்ப டேஸ்டியா ஃபிளேவரபுளா இருந்தது. ஸோ கண்டிப்பா டெல்லியில இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. வெஜ் மீல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதுக்காகவே தனியா ஷார்ட்ஸ் வந்து போடுறேன், பாத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சரி மெயின்டைன் தானே பண்றோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா நீங்க வந்து சிக்கன் 65லாம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் குழம்புல இருக்க கறி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரவை களியோ இல்ல மில்லட் ரைஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ்ல உள்ளவங்க. ஸோ உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொரியர் ஒன்று வந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் துணி எல்லாமே எடுத்து காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காவும் இருந்தது, அதை வந்து பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு. நல்ல விலைக்கு துணியை வந்து போட்டாச்சு. இங்க பாருங்களேன் பூவெல்லாம் அழகா வந்து மலர்ந்துருக்கு பாருங்க. மழை வந்தாலே இப்போ செடிகள் வந்து நல்லா பச்சை பசேன்னு செழிப்பா வந்திருக்குது. இவ்வளோ வெண்டைக்காய் வந்திருக்கு இன்னைக்கு. அது எல்லாமே வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கிளாஸ் டைப்ல. அதுதான் வந்து வாங்கிட்டு வந்தேன், டெலிவரி பண்ணிருங்க. நீங்க இந்த நாளைக்கு வந்து காட்டுறீங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருந்தே நான் வந்து பாத்துட்டு இருந்தேங்க. என்னடா இலை குப்பு குப்பா மேல இருந்து விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா மேல ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க. தெரியுதா அவங்களுக்கு எல்லாம்? நல்லா ஜூம் பண்ணி காட்டிருக்கேன் பாருங்க. அந்த இலைய வந்து பறிச்சு சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கீழே போட்டுட்டு இருக்காங்க. குரங்குதான் அது. இப்பெல்லாம் ரொம்ப நடமாட்டம் வந்து இருக்குது. நீ போய் மாடியில பார்க்கணும் என்ன பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. சரி அவங்க ஆச்சுக்கு அம்மாக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து கீழே வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் போனேன். நல்லா வாக்கிங் போங்க, ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட வெயிட் லாஸ்க்கு உங்க உடம்புக்குமே. 1 மணி நேரம் நல்லா நீங்க அதிக வெயிட்டா இருக்கீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க. உங்க உடம்புக்கும் நல்லா இருக்கும், நல்ல தூக்கமும் வரும். மாடிக்கு வந்தேங்க துணி எல்லாம் சொல்லிட்டீங்க பாருங்களேன். செடியை தள்ளி விட்டு வச்சிருக்கு. அப்புறம் இந்த சைடு பூவெல்லாம் பறிச்சு எப்படி கொதறி வச்சிருக்கு பாருங்களேன், இலையெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுருக்கு. சரி சாப்பிட்டுட்டு போனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி செடியை தள்ளுறது இலையை பிச்சு போடுறது இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுட்டு போயிடும் குரங்கு. பரவாயில்ல இன்னைக்கு பண்ணதாவது பரவாயில்ல. ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் ரொம்ப நிறைய பண்ணிருக்கு.
சாய்ச்சி விட்டு உடச்சி விட்டுட்டு போயிடும் தொட்டியெல்லாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் துணியெல்லாம் அள்ளிட்டு கீழே வந்தாச்சு. வந்ததுமே சரி மடிச்சு வச்சிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரட்டை வச்சுதான் வந்து பண்ண போறேன். ரொம்ப லைட்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 2 கேரட் எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு 1 கேரட் போதும்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து துருவி எடுத்துக்கிறேன். 1 கேரட்டே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருது. நமக்கு அதுவே ஃபில்லிங்கா இருக்கும். 2 கேரட் வேணும்னாலும் நீங்க வந்து துருவிக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா வரமிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். இது கூடவே வெங்காயமும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா நம்ம வந்து துருவி வச்சிருக்கோம்ல கேரட்டை சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கிறேன். அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்தோம்னா ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அப்படியே வந்து கிளறி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கேரட் முட்டை பொரியல் மாதிரி ரெடி ஆயிடும். இது மதியம் லஞ்ச் டைம்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா காலைல பிரேக்ஃபாஸ்டாவோ நைட்டு டின்னராவோ இதை மட்டுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நல்லா லைட்டா ஃபில்லிங்காவும் இருக்கும். சோ இது மாதிரியே நீங்க வந்து வேற வெஜிடபிள்ஸ் ப்ரோக்கோலி இருக்கலாம், அப்புறம் குடைமிளகாய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காளான், அதெல்லாம் கூட இந்த மாதிரி நீங்க மெத்தட்ல பண்ணி நல்லா ஃபில்லிங்கா வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து கலோரிஸும் அந்த அளவுக்கு ரொம்ப இன்க்ரீஸா இருக்காது, நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். உங்களோட வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நான் வந்து கேரட் வச்சு பண்ணிருக்கேன். நீங்க எல்லா வெஜிடபிள்ஸ் வந்து பண்ணலாம். நல்லா சாப்பிட்டேங்க, நல்லா ஃபில்லிங்கா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாமே அடுக்கி வச்சு பாத்திரம் எல்லாமே விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் பண்ற அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேமியா உப்புமா பண்ணி மதியம் அந்த கொடுத்த சாம்பார் எல்லாமே கொஞ்சம் இருந்தது அந்த வெஜ் மீல்ஸ்ல. சோ அதெல்லாமே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. கரண்ட் வந்து போயிட்டு வந்திருந்ததா, சோ அதனால எடுக்க முடியல. பாத்திரம்லாம் விளக்கி அடுப்பெல்லாம் கழுவி கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு பசிக்குதுன்ற பட்சத்துக்கு பிளாக் காஃபி, பிளாக் டீ, கிரீன் டீ அந்த மாதிரி நீங்க வந்து குடிச்சுக்கலாம். நிறைய தண்ணி வந்து குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து எதுவும் சாப்பிடாதீங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா காலையில நம்ம எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறோம்ல, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. சோ நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.